கூகுள் அவங்களோட ஃபோல்டபுள் சீரியஸில் Pixel 10 Pro Fold அப்படிங்கிற புது ஃபோல்டபுள் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோல்டபுள் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன் மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக Pixel 10 சீரியஸோ இல்லை Pixel 9 சீரியஸில் என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. அண்ட் மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்குது. நான் சொல்கிறது ஃபோல்டபுள்ஸ் கூட. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரலாக ஃபோல்டபுள்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான டிஸ்பிளேஸ் இருக்குது. ஒன்று இன்னர் டிஸ்பிளே அண்ட் இன்னொன்று அவுட்டர் டிஸ்பிளே. அவுட்டர் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.4 இன்ச்சஸ்க்கான OLED, இது வந்து LTPS AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. LTPO கிடையாது. இதனால் உங்களுக்கு 1Hz 120Hz வராது. அதுக்கு பதிலாக 60Hz இல்லைனா 120Hz உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் ஆகிக்கும். அண்ட் அவுட்டர் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங்கோட Gorilla Glass Victus 2 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு 2000 nits போக முடியும் HDR கண்டென்ட் அப்போ. அண்ட் ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 3000 nits வரை கொண்டு போக முடியும். அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அதுவே நீங்கள் இன்னர் டிஸ்பிளே, அதாவது பெரிய டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சஸ்க்கான பெரிய டிஸ்பிளே இங்கே LTPO AMOLED யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 2076 x 2152 பிக்சல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 1Hzலேருந்து 120Hz ரேஞ்சார வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 3000 nits வந்து மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் இந்த டிஸ்பிளே கொண்டு போக முடியும். பட் இங்கே என்ன அப்படின்னா பிக்சல் டென்சிட்டி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 373 pixels per inch. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே Tensor G5 அப்படிங்கிற கூகுளோட ஓன் ப்ராசஸர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு Titan M2 செக்யூரிட்டி சிப் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இது ரெகுலராக எல்லா பிராண்ட்ஸையும் லான்ச் பண்ணுற ஃப்ளாக்ஷிப் கூட கம்பேர் பண்ண முடியாது. அதை விட ஒரு ஜென்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் கரண்ட் டேட்டில் சப்போஸ் நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபோல்டபுள் அப்படிங்கும்போது பெரிய லெவல் யாரும் கேமிங் ப்ளே பண்ண போகிறது இல்லை. ஸோ அப்படிங்கும்போது தாராளமாக இது போதுமானது தான். சப்போர்ட் பண்ணுறதுக்கு 16GB LPDDR5X RAM ஆப்ஷனும் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரே வேரியன்ட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, 256GB வேரியன்ட். நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 10 Pro Foldல உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி ஷூட்டர் இங்கே 48 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி கேமரா. இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.7. செகண்டரி சென்சர் 10.5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். இங்கே அல்ட்ரா வைடில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 127 டிகிரி வரைக்கும் நல்ல ஃபீல்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தேர்ட் சென்சர் 10.8 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ். இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமாக நீங்கள் 10x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா உங்களுக்கு 10 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா உங்களுக்கு கவர் டிஸ்பிளேலையும் கொடுத்துருப்பாங்க அண்ட் மெயின் டிஸ்பிளேலையும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. கூகுளுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா ஜென்ரலாக பிக்சல் சீரிஸ் மாதிரி இங்கேயும் 7 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ், கூகுளுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜெமினி லைவ் சப்போர்ட்டாக இருக்கட்டும், சர்க்கிள் டு சர்ச்சாக இருக்கட்டும், கால் அசிஸ்ட் ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5015 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸ்க்கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அண்ட் 15 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ரெகுலராக சாம்சங் கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டரான பேட்டரி பேக்கப் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு ஃபோல்டபுள் அட்லீஸ்ட் ஒரு 5500 mAh கொடுத்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரே வேரியண்ட் தான் அவைலபிளாக இருக்குது. 16GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 1,72,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒரு ஃபோல்டபுள் வேணும், பட் சாம்சங்க்கு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த பிக்சல் உங்களுக்கு கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோல்டபுள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.